சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நேயர்கள் அனைவருக்கும் இன்னைக்கு ஒரு அனலிட்டிக்கல் நியூஸ்ல நான் உங்களுக்கு சொல்ல போறது, சட்டசபை தேர்தல்கள்ல 10 மாவட்டங்கள்ல ரெட் அலர்ட் அப்படிங்கிற செய்தி பென் நிறுவனத்தின் மூலம் திமுகவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரெட் அலர்ட்னா என்ன? மோசமான நிலைமையில இருக்குன்னு அர்த்தம். அதுல கொங்கு மண்டலத்தில் இன்னும் அவர்கள் வளரவில்லை. இது கொடுத்தது வேற கருத்து கணிப்புலாம் இல்லைங்க. அவங்களால நியமிக்கப்பட்ட அந்த செப்பாலஜிஸ்ட் தான், பென் நிறுவனம் தான் சொல்லுது. தருமபுரி, ஈரோடு, கோவை, கிருஷ்ணகிரியில பலகீனமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற கருத்தை அவங்க கொடுத்திருக்கிறாங்க. இரண்டாவது மிக முக்கியமாக நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி தென் மாவட்டங்கள்ல மிக பலமாக திமுக இருக்கிறது. நல்லா கவனித்துக்கணும். அடுத்து வன்னியர்கள் அதிகமாக வாழுகிற திண்டிவனம், அதே போன்று விழுப்புரம் மாவட்டங்களிலும் திமுக பலம் குறைந்திருக்கிறது. சென்னையிலும் அது திக்கு முக்காடி கரையேற வாய்ப்பு உண்டு. இவ்வளவு தொகுதிகளும் திமுகவை பற்றிய நெகட்டிவ் இம்பேக்ட். அதை ஊர்ல போறவங்க சொல்லல, பென் நிறுவனம் அவர்களாலே சபரீசனால் ஏற்பாடு செய்யப்பட்டதே இந்த விவகாரம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, கொங்கு மண்டலத்துல ஈரோடு, கோவை, கிருஷ்ணகிரி, அந்த பக்கம்லாம் தருமபுரி இதெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. இங்கெல்லாம் இன்னும் நல்ல தலைமைகள் கிடைக்கலையா, ரொம்ப சிக்கல்ல இருக்கு அப்படிங்கிறதான் அவர்களுக்கு ஒரு சிக்கல். இந்த செய்தியும் கூட தெளிவா சொல்லி இருக்கிறது. திமுக தலைமைக்கு ஒரு பெரும் பதட்டத்தை ஏற்படுத்ததான் செய்யும். ஏன்னா அவங்க நிறுவனமே சொல்றாங்க 10 மாவட்டங்கள்ல ரெட் அலர்ட்டுங்கும் போது கதையே முடிஞ்சு போயிடும், சும்மா விளையாட்டு அல்ல. ஆகவே திமுக பெரும் பதட்டத்தில் இருக்கிறது. இதற்கிடையில சட்டசபை தேர்தல்கள் நடக்கக்கூடிய அறிவிப்பு வந்த பிறகு, திமுக கூட்டணியை ஃபைனலைஸ்டு ஆன பிறகு தான் ஒவ்வொரு 20 டேஸுக்கு ஒருவும் இந்த பென் நிறுவனம் கருத்து கணிப்புகளை நடத்தும். இப்போ கூட்டணியில யாரெல்லாம் செஞ்சிருக்கா? காங்கிரஸ் சேர்ந்துட்டாங்க, தேமுதிக வந்துட்டாங்க. அப்ப காங்கிரஸ் தேமுதிக வந்த பிறகும் எடுக்கப்பட்ட அந்த கருத்து கணிப்புகளில் தான் திமுகவினுடைய பலகீனத்தை எடுத்துரைப்பதாகவும் நமக்கு செய்திகள் வந்திருக்கிறது. இதுல பென் நிறுவனம் மட்டுமல்லங்க, அவர்களுடைய கூட இருக்கக்கூடிய ஆக்சிஸ் சொன்ன மாதிரி தனிப்பட்ட வேறு தனியார் நிறுவனங்கள் தரப்பில் கொடுக்கப்பட்டதுல தான் அவங்க கிரீன், ஆரஞ்சு, அப்புறமா ரெட்டு, 3 கலர்கள்ல அவங்க கோடிட்டு இருக்காங்க. இதுல கொங்கு மண்டலத்துல அவர்களுக்கு பெரிய செட்பேக். இந்த முறை என்ன நினைச்சாங்களாம், கொங்குல நம்ம நிறைய பண்ணியிருக்கோம், ஒரு எக்ஸ்ட்ரா 4-5 சீட் வந்தாலே நமக்கு போதும் அப்படின்னு அவங்க நினைத்த மாத்திரத்தில் இல்லை என்பது அவர்களுக்கு தெளிவாக ஆகியிருப்பதன் மூலமாக கொங்கு மண்டலம் அவர்கள் பலகீனமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் கடந்த தேர்தல்களை விட 4-5 கிடைக்கும் என்றாலும் இந்த முறை அவர்களுக்கு அது பலம் இல்லை என்பதை நாம் செய்யப்படும். அதே போல் அந்த பென் அமைப்பு தமிழ்நாட்டின் வடமாவட்டங்களான பாமக, அதிமுக இடையிலான அந்த கூட்டணியின் மூலமாக, பாமக அதிமுகவின் கூட்டணியின் ஒரு இணைப்பான தருமபுரி, கிருஷ்ணகிரி அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக இருப்பதாகவும் செய்திகளூடே நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. அதே பென் நிறுவனம் தான் சொல்லுது. பென் மற்றும் இணைப்பு நிறுவனங்கள் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரியில் அதிமுக பாமக கூட்டணியினால் அவர்களுக்கு சாதகமான நிலை இருப்பதாகவும், தேமுதிக கூட்டணிக்கு வந்தது ஒரு சாதக நிலை இருந்தாலும் கூட விடுதலை சிறுத்தைகளின் வாக்குகளை, நல்ல கவனிங்க, விடுதலை சிறுத்தைகளின் வாக்குகளை
தமிழக வெற்றிக் கழகம் அதிகமாக பிரிப்பதும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. இதனால் விழுப்புரம் மாவட்டத்திலும் திமுக சில பின்னடைவுகளை சந்திப்பதாக பென் நிறுவனம் தெரிவித்திருப்பதில் உண்மைகள் இருக்கிறது. அதுதான் திமுக ரொம்ப கவலையோடு பார்க்குறாங்களாம். அதே சமயம் பென் நிறுவனத்தினுடைய அடுத்த அறிக்கை நம்ம கையில் ரிப்போர்ட்டா இருக்கு. அதுல தான் என்ன சொல்றாங்க, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் மிகப்பெரிய வெற்றியை அவர்கள் கண்டிப்பாக பெறுவார்கள் என்றும், சென்னையில் தாவேகாவால் திமுகவுக்கு சிக்கல் இருந்தாலும் அப்படியே கரையேறி விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் பென் நிறுவனம் சொல்லிக்கிறது. இதில் பலமான வேட்பாளர்களை ஒவ்வொரு தொகுதியிலும் நிறுத்த தற்போது திமுக கடும் நடவடிக்கை எடுக்கிறாங்க. திமுக ஹப்ல ஒரு பெரிய அதிர்ச்சி. அவன் சொன்னா இவன் சொன்னா கூட நம்ம அனுப்பின ஆட்கள் தான் இவ்வளவு சொல்லியிருக்கான். தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள்ல 10 மாவட்டங்கள்ல பலம் இல்லை, அதிகமாக செஞ்சும் கூட உனக்கு கிருஷ்ணகிரி சரியில்லை, தருமபுரி சரியில்லை, அதே போன்று கோவை, ஈரோடு சரியில்லை, சேலம் வரல. இதெல்லாம் திமுகவுக்கு பெரிய செட்பேக். அது மட்டும் இல்லாம வட மாவட்டங்களில் நான் சொன்னது மற்றும் கொங்கு மாவட்டங்களில் உள்ள தொகுதிகளில் எத்தனையோ உடன்பிறப்பு நிகழ்ச்சியை, உடன்பிறப்பே வா அப்படின்னு நிகழ்ச்சியை நடத்தின போதும், ஸ்டாலின் பல ஆய்வுகளை செய்த போதும், ஏற்கனவே 3 வேட்பாளர்கள் பரிந்துரை பட்டியல் இருக்கும் குழுவில் நேர்காணலின் போதும் கூட முதலமைச்சர் திரு ஸ்டாலின் நேரடியாக இப்போது அவர் முடிவெடுக்க போறார் அறிவாலயத்திலிருந்து. ஏன்னா அவருக்கு சிக்கல் தெரிந்து போய்விட்டது. மாப்பிள்ள சொல்லியிருக்கிறார், மாமா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு மாமா, இவங்களெல்லாம் நம்பாதீங்க, இவங்க கூப்பிட்டு உங்களுக்கு குழிய பறிச்சிடக்கூடாது, அதனால நாம கவனமா ஆட்களை எடுக்கணும் அப்படின்னு ஆளால் மட்டுக்கு இருக்கிறவங்க எல்லாம் அவனுக்கு வேண்டியவனை போற்றக்கூடாதுன்னு ஒரு வயிற்றுப்போக்கு மாத்திரையை கொடுத்துருக்காரு. அது தப்பு இல்லை. இப்போ அங்க தலைமை ரொம்ப திணறிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த நிலையில இது எப்போ உள்ள ரிப்போர்ட்டு, நான் சொல்லக்கூடிய தாவேகா கூட்டணி அமைக்கும் நிலைமை இருக்கு. அதுக்கு முன்னாடி இப்போ கூட்டணி அமைச்சால் திமுகவுடைய ஆட்சி வருவது கேள்விதான், அதுல எந்த டவுட்டும் இல்லைங்க. அது கொஞ்சம் இழுபறி தான், அப்படிதான் நமக்கு தெரியுது. நம்ம கரெக்டாக உண்மையை பேசணும்ல, ஏடகடமாக பேசிட்டு போயிடக்கூடாது. தயவுசெய்து வருத்தப்படாதீங்க திமுக காரங்க, மற்றவங்க ஒரு ரொம்ப குனிக்கவும் முடியாது. ஏன்னா நிலைமை ரொம்ப இழுபறியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. தாவேகா கூட்டணி அந்த பக்கம் அமைச்சிட்டா அவங்களுக்கு பலம் இருக்கு, பலகீனமும் இருக்கு. திமுகவுடைய பென் நிறுவனமும் அதனுடைய ஆக்சிஸ் குரூப்ஸ் எடுத்திருக்கிற இந்த நிகழ்வுகளும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல நிலைகளை ஏற்படுத்தியிருக்கிறதையும் நாம பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்கு. இப்போ இந்த எஞ்சிய இறுதி நாட்கள் இருக்கு பாருங்க, இந்த ஒரு மாதத்தில் நிறைய எஃபெக்டுகளை ஏற்படுத்துறோம். அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா தேர்வு செய்யக்கூடிய வேட்பாளர்கள் ரொம்ப முக்கியம். அவர்களுக்கு மத பின்னணி, சாதி பின்னணி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு வேட்பாளர் இருக்காருன்னா அவன் சாதிக்காரனுக்கே ஓட்டு போடுவான். இவனெல்லாம் சாதிக்கு எதிராக பேசுவாங்க எல்லாரும், எல்லா கட்சியும் பார்ப்பாங்க. இவர் என்ன சாதி, இது கவுண்டர் இருக்கிறாரா, அல்லது வன்னியர் இருக்கிறாரா, அல்லனா முதலியார் இருக்காரா, இல்லைன்னா முக்குளத்தூர் இருக்கிறார்களா, செட்டியார் இருக்கிறார்களா, நாடார்கள் இருக்கிறார்களா, இப்படியெல்லாம் பார்த்து போடுவாங்க. ஆனா பார்த்து போட்டாலும் எதிர்கட்சிகளும் போடுவாங்க. இப்ப டிஎம்கே சார்பாக ஒரு கவுண்டரை நிறுத்துறாங்கன்னு வைக்கிறேன், ஒரு வெள்ளாள கவுண்டரை, அவர்களும் வெள்ளாள கவுண்டர். இங்கே ஒரு வன்னியர், அங்கே ஒன்னியர், அங்கே ஒரு நாடார், அங்கே ஒரு நாடார், இங்கே ஒரு முக்குளத்தோர், அங்கே ஒரு முக்குளத்தார். அந்த முக்குளத்தோர்ல பல 3 சாதிகள் இருக்குன்னா பிரமலை கள்ளர் இருந்தால் அவர் ஒரு பிரமலை கள்ளர், ஒரு கள்ளராக இருந்தால் மற்றொரு கள்ளர், ஒரு அகமுடையார் இருந்தால் மற்றொரு அகமுடையார், அதே போன்று ஒரு மறவராக இருந்தால் மறவர், ஒரு முஸ்லீமா இருந்தால் மற்றொரு முஸ்லீம், ஒரு கிறிஸ்தவர், இப்படி எல்லாம் போட்டாலும் அதையும் மீறி வெற்றி இலக்கு சில மார்ஜின்ல இருக்கும். அதுல தான் இப்ப திமுக கவனம் செலுத்த போறாங்கன்னு சொல்லப்படுது. இன்னும் எஞ்சிய நாட்கள் கவுண்ட் டவுன் தாங்க. ஒவ்வொரு நாளும் ப்ரீசியஸ் டே, ஒரு நகர்வு தான். நாம பொறுத்து அடுத்த செய்தியோடு சந்திப்போம். நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.